சிச்சு காகத்தின் பர்த்டே சர்ப்ரைஸ். சாயந்தரம் 4 மணிக்கு ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய மரத்துக்கு கீழே பாவம் சின்ன காக்கா உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான். அப்பதான் அந்த பக்கமா புஜ்ஜி பன்னு 2 பேருமே வந்து சின்னவ பார்த்தாங்க. அட புஜ்ஜி, அங்க பாத்தியா? சின்ன உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. ஒருவேளை அவங்க அம்மா இன்னைக்கும் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சுட்டாங்க போல, அதான் தாங்க முடியாம உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். டேய் பன்னு, சாப்பாடு விஷயத்துல அழுவுறதுக்கு அவன் நீ இல்ல. நீ தான் எப்பவுமே சாப்பாடு விஷயத்துல அழுவ. அவன் ஏதோ கஷ்டத்துல இருக்கான், என்னன்னு தெரிஞ்சுக்கணும். 2 பேரும் சின்ன கிட்ட போனாங்க. என்னடா ஆச்சு சின்னு, ஏன்டா அழுதுகிட்டு இருக்க? யாராவது ஒன்று அடிச்சாங்களா? சின்ன காக்கா கண்ணு தொடச்சிக்கிட்டு, யாரும் அடிக்கல புஜ்ஜி, நாளைக்கு எங்க அம்மாவுக்கு பிறந்த நாள். ஆனா எங்க அம்மா அவங்க வாழ்க்கையில பிறந்த நாளே கொண்டாடினது இல்லையாமா. அட, சிச்சு ஆண்டிக்கு பிறந்த நாளெல்லாம் வருமா? அவங்களுக்கு நான் ஏஜே ஆகாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப பர்த்டே பார்ட்டி செய்யலனா என்னடா? காசு செலவாகிறது மிச்சம் தானே. அது தாண்டா பிரச்சனையே. எங்க அம்மா எனக்காகவும் என் படிப்புக்காகவும் ஒவ்வொரு ரூபாவை சேர்த்து வைக்கிறாங்க. என்னைக்குமே அவங்களுக்காக ஒரு புது புடவை கூட வாங்கிக்கிட்டது இல்லை. நாளைக்கு எங்க அம்மாவுக்கு பிறந்த நாள். ஒரு பிள்ளைய என்னால் அவங்களுக்கு ஒரு கேக்கு கூட வாங்க முடியல, ஏன்னா என்கிட்ட பணம் இல்லை. அதை நினைச்சா தாண்டா எனக்கு ரொம்பவும் கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் அழ ஆரம்பிச்சான். அப்போ புஜ்ஜி குருவி சின்னுவோட தோல்ல கைய போட்டு, அழாதடா சின்னம், சிச்சு ஆண்டிக்கு உன் மேல ரொம்ப பாசம், அதனாலதான் அவங்களுக்குன்னு எதுவும் வாங்கிக்காம இருக்காங்க. ஆனா அவங்க பர்த்டேக்கு நாம ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணலாம். சர்ப்ரைஸ் பிளானா? ஆனா எப்படி? ஒரு கேக் வாங்க கூட முடியாது, ஏன்னா ஒரு கேக்குக்கு 100 ரூபாய் இருக்குமே. அப்ப பன்னு காலரை தூக்கி போட்டு, டேய் சின்னோ, நீ யாரு? இந்த பன்னுவோட ஃப்ரெண்டுடா. என்கிட்ட காசு இருக்கு. தினமும் சமோசா சாப்பிட்றதுக்காக எங்க அம்மா எனக்கு பேக்கெட் மணி கொடுப்பாங்க. அதை நான் அப்படியே எடுத்து வச்சிருக்கேன். சமோசா சாப்பிடலன்னா பரவாயில்ல, அந்த பணத்தை நான் உனக்கு கொடுக்குறேன்டா. உண்மையாவோட பன்னு, எங்க அம்மாவுக்காக சமோசாவை தியாகம் பண்றியா? ஆமாடா, ஃப்ரெண்டுக்காக சமோசா இல்ல, பிரியாணி கூட தியாகம் பண்ணுவேன். அட கடவுளே, என்ன இவ்வளவு பெரிய வார்த்தையை நான் சொல்லிட்டேன். என் கிட்டயும் என்னோட கிட்டி பேங்க்ல ஒரு 100 ரூபாய் இருக்கும்டா. இன்னைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து அத்தைக்கு ஒரு கேக் வாங்கலாம். அவங்க சந்தோஷப்படுவாங்க. அதை பார்த்து நாம சந்தோஷப்படலாம். அப்ப சின்ன காக்கா 2 பேரையுமே கட்டி பிடிச்சுக்கிட்டு, தேங்க்ஸ்டா, தேங்க்ஸ். நீங்க 2 பேரும் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க. எங்க அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு பன்னு மெதுவா அவங்க வீட்டுக்குள்ள போய் இது வரைக்கும் அவன் சேர்த்து வச்ச பண உண்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு ஊருக்கு நடுவுல இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே வந்தான். இந்தாங்கடா, இது நான் சேர்த்து வைக்கிற மண்ணுண்டியல். இதை உடைக்கணும்னு நினைச்சா எனக்கு கஷ்டமா தான் இருக்கு, ஆனா சிச்சு ஆண்டிக்காக உடைக்கிறேன். புஜ்ஜி, அந்த கல்லேடு. புஜ்ஜி ஒரு பெரிய கல்லை கொண்டு வந்து அந்த மண் உண்டியல படால்னு உடைச்சா. அப்ப அதுக்குள்ள இருந்து 10 ரூபாய் 5 ரூபாய் காயின்ஸ் எல்லாம் வெளியில வந்து விழுந்துச்சு. பன்னு அதை எண்ணி பார்த்தான். 5, 10, 20, 100, 150. என்கிட்ட 150 ரூபாய் இருக்குடா. நான் ரிச் ஆயிட்டேன். என்கிட்டயும் 150 ரூபாய் இருக்கு. அப்படின்னா மொத்தம் சேர்த்து 300 ரூபாய். என்கிட்ட ஒரு 50 ரூபாய் இருக்கு. அப்ப மொத்தம் சேர்த்து 350. இதுல கேக் வாங்க முடியுமா புஜ்ஜி? கண்டிப்பா வருண்டா சின்னம். நம்ம இப்பவே பேக்கரிக்கு போலாம், புறாவோட பேக்கரிக்கு. அங்க கேக்ஸ் எல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். சரி, சீக்கிரம் போலாம். லேட்டா போனா நல்ல கேக் எல்லாத்தையும் வித்துருவாங்க. மிச்சம் மீதி இருக்கிற கேக்கு தான் நமக்கு கிடைக்கும். 3 பேரும் சேர்ந்து புறாவோட பேக்கரிக்கு போனாங்க. அங்க கண்ணாடி பாக்ஸ்குள்ளார நிறைய கலர்ஃபுல்லான கேக் எல்லாம் இருந்துச்சு. பன்னு அந்த கேக் எல்லாத்தையும் பார்த்து ஆசையா, வாவ் புஜ்ஜி, அங்க பாத்தியா அந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி இருக்கு? அந்த ரெட் வெல்வெட் கேக் என்ன வாடா வாடா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. இப்பவே இந்த கண்ணாடியை உடைச்சு எல்லா கேக்கையும் எடுத்து சாப்பிடணும் போல எனக்கு ஆசையா இருக்கு. அப்போ பேக்கரியில உட்காந்துக்கிட்டு இருந்த கொக்கு ஓனர், என்ன பசங்களா, யாருக்கு பர்த்டே? என்ன கேக் வேணும்? ஆண்டி, நாளைக்கு சிச்சு ஆண்டிக்கு பர்த்டே. அவங்களுக்கு ஒரு நல்ல கேக் வேணும். எங்ககிட்ட 350 ரூபா மட்டும்தான் இருக்கு. 350 ரூபாய்க்கு கேக்கா? யோசிச்சு பார்த்து, சரி, என்கிட்ட ஸ்பெஷலா ட்ரிபிள் சாக்லேட் கேக் இருக்கு, அதை கொடுக்குறேன். அதுக்கு மேல ஹாப்பி பர்த்டே சிச்சு அப்படின்னு எழுதியும் கொடுக்குறேன். தேங்க்ஸ் அங்கிள், எங்க அம்மாவுக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். அங்கிள், அந்த கேக்ல நிறைய செரி பழத்தை வச்சு டெக்கரேட் பண்ணுங்க. அப்படியே எக்ஸ்ட்ரா க்ரீமையும் பூசுங்க. சிச்சு ஆண்டிக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லை, எனக்கும் ரொம்ப பிடிக்கும். கொக்கு சிரிச்சுக்கிட்டே, ஓகே பன்னு, உனக்காக நிறைய செரி நிறைய எக்ஸ்ட்ரா க்ரீமையும் போட்டு கொடுக்குறேன். ஒரு கேண்டிலையும் ஃப்ரீயா கொடுக்குறேன். தேங்க்யூ அங்கிள். கேக் பாக்ஸை பத்திரமா கொண்டு போய் சின்ன காக்கா வச்சான். அவங்க அம்மாவுக்கு தெரியாம அதை ஒளிச்சு வச்சிருந்தான்.
ராத்திரி ஒரு 11:30 மணி இருக்கும். ஊர்ல எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. சிச்சு காக்காவும் நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ சின்ன கதவை திறந்து வச்சு அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். பன்னு புஜ்ஜி 2 பேரும் வாசல்ல வந்து நின்னுக்கிட்டு இருந்தாங்க. சின்ன மெதுவா வந்து, புஜ்ஜி பன்னு 2 பேரும் உள்ள வாங்க, எங்க அம்மா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் உள்ள வந்து பார்த்து, டே சின்னோ, உங்க வீட்டுல லைட்டை ஆன் பண்ணலாம்லடா, எனக்கு கண்ணு வேற சரியா தெரியாது, எங்கேயாவது நான் போய் மோதிட்டேனா கையில இருக்கிற பலூன் எல்லாம் வெடிச்சிடாதாடா. சைலண்டா வாடா பண்ணு, நாம போய் டேபிள டெக்கரேட் பண்ணணும். 3 பேரும் சேர்ந்து டேபிள அலங்காரம் செஞ்சாங்க. அதுக்கு மேல அவங்க கொண்டு வந்த அந்த கேக்கை வச்சு அந்த மெழுகுவத்தியை ஏத்தி வச்சதும் மெழுகுவத்தி வெளிச்சத்துல ரூமே அழகா தெரிஞ்சது. பன்னுவோட பார்வை முழுக்க கேக்ல தான் இருந்துச்சு. புஜ்ஜி, இந்த கேக்ல ஒரு செரி பழம் ஓரமா இருக்கு, அதை நான் கையை வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணவா? அப்போ புஜ்ஜி அவனை தடுத்து, டே வீணா போனவனே, கேக்ல கையை வச்ச அப்புறம் உன்னோட கையை நான் வெட்டிடுவேண்டா. சரி சரி வாங்க, நான் பலூன் ஊதி கொடுக்குறேன். 12 மணிக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, பலூன் ஒட்டுங்க. சின்னும் ஒரு பலூனை ஊதிக்கிட்டு இருந்தான். காத்தோட வேகத்துக்கு அது பெருசா ஊதி பட்டுன்னு ஒரு பெரிய சத்தத்தோட வெடிச்சுது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே சிச்சு காக்காவோட தூக்கமும் போயிடுச்சு. சிச்சு எழுந்திருச்சு, ஐயோ என்ன சத்தம் இது? சிலிண்டர் வெடிச்சிருச்சா இல்ல திருடனுங்க வந்துட்டானுங்களா? ஹால்ல யாரோ பேசுற சத்தம் கேக்குது. ஐயோ, என் பணத்தை திருடனுங்க வந்துட்டாங்க போல. சிச்சு காக்கா அந்த இருட்டுல எந்திரிச்சு மெதுவா ஹாலுக்கு நடந்து வந்துச்சு. சிச்சு மனசுக்குள்ள, இன்னைக்கு அந்த திருடனுங்க மாட்டுட்டோம், அவனுங்க கை கால உடைச்சு போட்டுடுறேன். ஹால்ல பசங்க 3 பேரும் கேண்டலை ஏத்தி வச்சு சிச்சு காக்காவை போய் எழுப்பலாம் அப்படின்னு பார்த்தாங்க. சரியா அப்பதான் ஹால்ல இருக்கிற கடிகாரத்துல மணி 12 ஆச்சு. டிங் டிங் டிங்னு சத்தம் வந்துச்சு. அப்போ வெளியில வந்த சிச்சு காக்கா லைட் ஸ்விட்சை ஆன் பண்ணி, யாருடாது என் வீட்டுல இருக்கிற பணத்தை திருடிக்கிட்டு போக வந்தது அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே திரும்பி பார்த்தப்போ சிச்சு காக்கா ஷாக் ஆச்சு. சின்ன பன்னு புஜ்ஜி 3 பேரும் சேர்ந்து வீடெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பலூன்ஸால அங்க கேக்கும் வச்சிருந்தாங்க. அத பார்த்து சிச்சு காக்கா ஆச்சரியப்பட்டுச்சு. அப்போ பசங்க 3 பேரும் சத்தமா, ஹாப்பி பர்த்டே டு யூ ஆண்டி, ஹாப்பி பர்த்டே டு யூ ஆண்டி, ஹாப்பி பர்த்டே டு யூ மை டியர் மம்மி, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ சிச்சு ஆண்டி, ஹாப்பி பர்த்டே டு யூ. அந்த சத்தத்தை கேட்ட உடனே சிச்சு காக்காவுக்கு ஒண்ணுமே புரியல. கையில அவ வச்சிருந்த அந்த குச்சி தானாவே கீழே விழுந்துருச்சு. வாழ்க்கையில இதுவரைக்கும் அவ பர்த்டே கொண்டாடினதே கிடையாது. அவளால அதை நம்பவே முடியல. இது என்னுடைய பர்த்டேக்காக தானா அப்படிங்கிற மாதிரி கேட்டா. சிச்சு காக்கா வந்து அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிட்டு, ஹாப்பி பர்த்டேமா, நீ எப்பவுமே ஏன் சந்தோஷத்துக்காக தான் வாழ்ந்துகிட்டு இருக்க, உனக்காக நீ எதுவும் செஞ்சுக்கிட்டது இல்ல, அதனாலதான் உன் பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்னு நாங்க ஒரு பிளான் போட்டோம். ஆமா ஆண்டி, இது என் சமோசா ஃபண்ட்ல வாங்கின கேக்கு, நீங்க இந்த கேக் கட் பண்ணி எனக்கு கொடுங்க, நான் இந்த கேக்கையே சமோசான்னு நினைச்சு சாப்பிட்டுக்கிறேன். சிச்சு ஆண்டி, இனிமே நீங்க உங்க பர்த்டேக்கு சந்தோஷமா இருக்கணும், நாங்க எப்பவுமே உங்க கூடவே இருப்போம், ஹாப்பி பர்த்டே. பசங்க சொன்னது கேட்ட உடனேயே சிச்சு காக்காவோட கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுச்சு. இதுவரைக்கும் சிச்சு காக்கா அந்த பசங்களுக்காக எதுவும் செஞ்சதில்ல. எப்பவுமே கஞ்சத்தனமா தான் வாழ்ந்திருக்கா. வீட்டுக்கு பசங்க வந்தா ஏதாவது செலவு வந்துருமோ அப்படிங்கிற பயத்துல பசங்களை வீட்டுக்குள்ள வரவே விட மாட்டா. அவங்கள கத்தி வெளியில அனுப்பிடுவான். ஆனா அந்த பசங்க தான் இன்னைக்கு அவளுக்காக கேக் வாங்கியிருந்தாங்க. குழந்தைங்களா, ரொம்ப சாரி, இது வரைக்கும் உங்ககிட்ட நான் பாசமா பேசினதே இல்ல, எப்பவுமே கோவமா தான் பேசியிருக்கேன். ஆனா என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்களா, இதை என்னால நம்பவே முடியல. உண்மையிலேயே இந்த நாளை என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாளா நீங்க ஆக்கிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ்பா. ஆண்டி அழாதீங்க, மேக்கப் எல்லாம் கலைஞ்சிடும், ப்ளீஸ் வந்து கேக் கட் பண்ணுங்க, அந்த கேண்டில் உருகி கேக்குள்ள போயிடும் போல. எல்லாருமே சிரிச்சாங்க. சிச்சு காக்காவும் கண்ணுல இருக்கிற கண்ணீர் எல்லாத்தையுமே தொடச்சுக்கிட்டு கேண்டில ஊதி அந்த கேக்க கட் பண்ணுச்சு. கேக் கட் பண்ண உடனேயே அத பீஸ் போட்டு முதல்ல சின்னவுக்கு சாப்பிட கொடுத்துச்சு. அதுக்கப்புறமா புஜ்ஜிக்கு சாப்பிட கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பீஸை கட் பண்ணி பன்னுவுக்கு சாப்பிட கொடுத்துச்சு. சிச்சுவும் அந்த கேக்க சாப்பிட்டுச்சு. பன்னுவுக்கு அந்த கேக் ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆண்டி, கேக் சூப்பர், சமோசா வாங்க வேண்டிய பணத்துல கேக் வாங்கினேன், ஆனா கேக் உண்மையில ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் பசங்களா, கேக் உண்மையிலே நல்லா இருக்கு. எனக்காக கேக் கட் பண்ணீங்கல்ல, நாளைக்கு காலையில உங்க எல்லாருக்காகவும் என்னோட வீட்டுல பார்ட்டி, நான் உங்க எல்லாருக்காகவும் சிக்கன் தம் பிரியாணி பண்ணி தரேன், நீங்க எல்லாரும் வந்துருங்க, ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம். அதை கேட்டதும் பன்னு ரொம்ப சந்தோஷமா,
அட, தம் பிரியாணியா, சிக்கன் பிரியாணியா, சூப்பர் ஆண்டி. ஒரு கேக் கட் பண்ணா இந்த மாதிரி பிரியாணி குடுப்பீங்கன்னு தெரியாது. அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் கேக்க சாப்பிட்டு கொஞ்ச நேரம் சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில சிச்சு காக்கா வீட்டு வாசல்ல சிக்கன் தம் பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருளையும் வச்சுக்கிட்டு பசங்களுக்காக சமைச்சுக்கிட்டு இருந்தா. அப்பதான் துணி சோட்டு அந்த பக்கமா வந்தாங்க. சோட்டு, என்ன வாசம் அது? யார் வீட்டுல சமைக்கிறாங்க? அந்த வாசம் சிச்சோட வீட்டுல இருந்துதான் வருது. ஆனா அவ ஒரு டீ கூட செய்ய மாட்டாளே. அவ வீட்டுல இருந்து ஸ்மெல் வர்றது ஆச்சரியம்தான். 2 பேரும் சிச்சுவோட வீட்டுக்கு போனாங்க. அங்க சிச்சு காக்கா பெரிய பாத்திரத்துல பிரியாணிய தயார் பண்ணி வச்சிருந்தா. பசங்க 3 பேரும் முன்னாடி உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்க முன்னாடி காலியா தட்டும் இருந்துச்சு. அப்ப அவங்க 2 பேரும் அங்க வந்து, சிச்சு, என்ன இது? பிரியாணி செஞ்சிருக்கியா? என்ன பார்ட்டி? சிச்சு சிரிச்சுக்கிட்டே, வா சோட்டோ, வா டோனி, இன்னைக்கு என் பர்த்டே. நேத்து நம்ம பசங்க எல்லாரும் சேர்ந்து எனக்காக பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணாங்க. கேக் கட் பண்ணாங்க. அதனாலதான் இன்னைக்கு அவங்க எல்லாருக்காகவும் உங்க எல்லாருக்காகவும் பிரியாணி செஞ்சிருக்கேன். வாங்க, வந்து உக்காந்து சாப்பிடுங்க. வாவ் சிச்சு, நீ இவ்வளவு மாறிட்டியா? என்னால நம்பவே முடியல. ஹாப்பி பர்த்டே சிச்சு. நான் உனக்கு அப்புறமா கிஃப்ட் கொண்டு வந்து கொடுக்கறேன். அப்போ பன்னு குறுக்கல வந்து, ஐயோ, நீங்க இந்த எமோஷனல் டயலாக் பேசுறத நிப்பாட்டுறீங்களா? அந்த பிரியாணி சூடா இருந்தாதான் சாப்பிட நல்லா இருக்கும். அது ஆறி போற வரைக்கும் நீங்க விஷ் பண்ணிக்கிட்டு இருக்க போறீங்களா? பனோ, சூடாதான் இருக்கு, கவலைப்படாத. அன்லிமிட்டடா எவ்வளவு வேணும்னாலும் சாப்பிடு. எனக்கு சந்தோஷம்தான். சிச்சு காக்கா சந்தோஷமா எல்லாருக்குமே பிரியாணி கொடுத்துச்சு. பன்னு, சின்னு, புஜ்ஜி 3 பேரும் செஞ்ச ஒரு சின்ன சர்ப்ரைஸால இன்னைக்கு அவங்க ஊர்ல இருக்கிற எல்லாருமே சந்தோஷமா பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சிச்சுவோட பர்த்டே பார்ட்டி யாராலையும் மறக்க முடியாத ஒரு நாளா இருந்துச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, பணத்தை விட பாசம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு இந்த சின்ன பசங்க நமக்கு இன்னைக்கு தெரிவிச்சிருக்காங்க. இவங்கள மாதிரியே அன்புக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். குடரில் சிச்சுவின் வாழ்க்கை. கிராமத்துல சிச்சு காக்கா தான் ரொம்ப ஏழை. ஒரு சின்ன வீட்டுல அவளுடைய புள்ள சின்னவோட வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. சிச்சுவுக்கு அவ ஏழையா இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. ஒரு நாள் சாயந்தர நேரம் சிச்சு அவளுடைய வீட்டு திண்ணையில உக்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. எதிரில மகிக்கழுகோட பெரிய பங்களா வீடு இருந்துச்சு. சிச்சு அதோட மனசுக்குள்ள, சீச்சி, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? எப்பவுமே கஷ்டப்பட்டு கூலி வேலை செய்யறது. அந்த மகிய பாத்தியா? இந்த வயசுலயும் எவ்வளவு பணக்காரியா இருக்கு. இந்த மகிக்கு இந்த வயசுல இந்த பணம் எல்லாம் தேவையா? இந்த பணம் எனக்கு தேவை. அம்மா, ஏமா அப்படி எல்லாம் சொல்லாத. வாய மூடுறா. நான் எப்படி சம்பாதிக்கலான்னு பார்த்தா நீ எனக்கே கிளாஸ் எடுக்கிறியா? நான் மகி வீட்டுல வேலைக்கு சேர போறேன். என் கூட வந்து நீயும் நாடகம் ஆடணும். மகியோட நம்பிக்கைய சம்பாதிக்கணும். அப்பதான் அந்த சொத்தை சம்பாதிக்க முடியும். அம்மா, இது தப்பு இல்லையாம்மா? மத்தவங்க காசு நம்மளுக்கு எதுக்கு? வேண்டாமா? உனக்கு எதுவும் தெரியாது. வாய மூடு. கஷ்டப்பட்டாலும் காசு கிடைக்காது. புத்தியை உபயோகப்படுத்தினாதான் சொத்து கிடைக்கும். அடுத்த நாள் காலையிலேயே சிச்சு காக்கா மகிக்கழுகோட வீட்டுக்கு போய் அவ காலில் விழுந்து அவங்க வீட்டுல வேலைக்கு சேர்ந்தா. ரொம்ப நாள் நம்பிக்கையா வேலை செஞ்சா. ஒரு நாள் மகிக்கழுகுக்கு உடம்பு முடியாம போச்சு. மகி அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்குன்னு யாரும் இல்ல. நீங்க கஷ்டப்படுறத பார்த்து என்னால தாங்க முடியல. அந்த துணியை உங்களை விட்டுட்டு சிட்டிக்கு போயிட்டான். ஆமா ஆமா, என் கூட பிறந்தவ மாதிரி நீ என்ன பத்திரமா பாத்துக்கிற. அம்மா, நீங்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இந்த காகிதத்துல கையெழுத்து போடுங்க. உங்க சொத்தெல்லாம் நானே பாத்துக்கிறேன். உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். சிச்சு, எனக்கு ஊமையில நம்பிக்கை இல்லையா? எங்க கையெழுத்து போடணும்னு சொல்லு. உடம்பு முடியாம இருந்த மகிக்கழுகு சிச்சு கொண்டு வந்த பத்திரத்துல சைன் போட்டுச்சு. ஆனா அது சொத்து மாத்திர பத்திரம் அப்படிங்கிறது அதுக்கு தெரியல. பத்திரத்தை பார்த்ததுமே சிச்சு சிரிச்சுக்கிட்டே, பாத்தீங்களா மகி, இந்த சொத்து இப்போ என்னோட இது. இந்த வீட்டுல இருக்க உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. வீட்டை விட்டு வெளியே போங்க. அதை கேட்டதும் மகி, என்ன சிச்சு அப்படி சொல்ற? இது என்னோட வீடு. நான் எதுக்காக வெளியே போகணும்? வீட்டை விட்டு வெளியே போய்தான் ஆகணும். இப்பதானே கையெழுத்து போட்டீங்க. சிச்சு காக்கா மனசாட்சி இல்லாம மகிய வீட்டை விட்டு வெளியில துரத்திட்டான். மகிக்கழுகு அந்த ஊர் கோவில தான் தங்கிக்கிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் சிச்சு காக்கா பணக்காரியா வாழ்ந்துகிட்டு இருந்தா. ஊரெல்லாம் பெரிய பணக்காரி மாதிரி தான் அவ சுத்திக்கிட்டே இருந்தா. இப்படி இருக்கும்போது சிட்டில இருந்து துணி ஊருக்கு வந்து விஷயத்த கேள்விப்பட்டு கோவமா சிச்சுவோட வீட்டுக்கு போய், சிச்சு, முதல்ல வீட்டை விட்டு வெளியே வா. எங்க அம்மாவுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு அவங்களோட சொத்தை எல்லாம் எழுதி வாங்கிக்கிட்டு இருக்கியா? இங்க பாரு துணி, இப்ப எந்த பிரயோஜனமும் இல்ல. சொத்தெல்லாம் இப்போ என் பேர்ல தான் இருக்கு. சோ வாட்? உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் ஊர் பஞ்சாயத்து கூட்டுறேன், அவங்க சொல்லிட்டு முடிவேன். அடுத்த நாளே துணிக்குருவி கோவமா பஞ்சாயத்தை கூட்டி
சிச்சு காக்கா அவங்க அம்மாவை ஏமாத்தி அந்த சொத்துக்களை எழுதி வாங்கினது, அப்பா அவ செஞ்சிருக்கிற தப்பு எல்லாத்தையுமே பஞ்சாயத்துல சுட்டி காட்டினா. சிச்சு, நீ பண்ணது அநியாயம். உனக்கும் இந்த சொத்துக்கும் எந்த உரிமையும் இல்ல. இந்த சொத்து மகியோட இது. சிச்சு எந்த காரணத்து கொண்டும் இந்த ஊர்லயே இருக்க கூடாது. சிச்சு ஏமாத்துனதுனால சிச்சுவை இந்த ஊரை விட்டே ஒதுக்கி வைக்கிறோம். மகி டோனி 2 பேரும் சேர்ந்து சிச்சுவை வெளியில அனுப்பிட்டாங்க. சிச்சு காக்கா இப்போ எதுவுமே பண்ண முடியாம ஊர் எல்லையில ஒரு சின்ன குடிசையில தான் குழந்தையோட வாழ ஆரம்பிச்சுது. இப்படியே நாட்களும் போச்சு. குளிர்காலம் தொடங்குச்சு. இப்பெல்லாம் குளிர் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. சாயந்தரம் 5 மணிக்கு இருட்டாக ஆரம்பிச்சுது. சிச்சுவோட குடிசையில கதவு கூட இல்லைங்கிறதுனால சின்னவால குளிர் தாங்க முடியல. என்னால குளிர் தாங்க முடியலம்மா, ரொம்ப குளிருதுமா, போத்திக்கிறது கூட ஒண்ணுமே இல்ல. சிச்சு கவலையா, மண்ட சின்ன, இப்ப நம்ம கையில எதுவுமே இல்ல. நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். சொத்து இல்ல, ஒண்ணும் இல்ல. என்னம்மா பண்றது? எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. சாப்பிட ஏதாவது கொடுக்குறீங்களா? ஐயோ, எல்லாரும் என்ன ஊரை விட்டு வெளியே துரத்திட்டாங்க. நான் பண்ண பாவத்துக்கு இன்னைக்கு என் குழந்தைய கூட இருந்து கஷ்டப்படுறான். அம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. நீ கவலைப்படாதடா, உனக்காக நான் கஷ்டப்படுறேன். ஊருக்குள்ள போய் சாப்பாடு கொண்டு வரேன். சிச்சு காக்கா அந்த குளிர்ல ஊருக்குள்ள போய் முதல்ல சோட்டு கிளியோட வீட்டுக்கு போய் அவ வீட்டோட கதவை தட்டினா. சின்னு, என் குழந்தை ரொம்ப கஷ்டப்படுறான், பசியில தவிக்கிறான். அவனுக்கு கொஞ்சம் சாப்பாடு குடுக்கறியா? சோட்டு கதவை திறந்து கோவமா, யார் இது? மகாராணியா? இந்த ஊரு மகியை ஏமாத்தும் போது இதெல்லாம் உனக்கு தெரியலையா? இங்க இருந்து போறியா இல்லையா? போய் இங்க இருந்து. சோட்டு கோவமா கதவை சாத்திட்டா. உடனே சிச்சு அழுதுகிட்டு பக்கத்துல இருக்கிற லூசியோட வீட்டுக்கு போச்சு. லூசி, எனக்காக இல்லனாலும் பரவாயில்ல. என் குழந்தை குளிர்ல நடுங்குறான். அவனுக்காவது பழைய கம்பளி இருந்த கூடு. இன்னைக்கு நீ மகியை ஏமாத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்பும் போது அவங்களும் இந்த மாதிரி தானே குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நான் உனக்கு உதவி பண்ணணுமா? மரியாதையா இங்க இருந்து போ. அவங்களோட கஷ்டம் தான் இப்படி ஒண்ணு ஆட்டி படைக்குது. ஊர்ல எல்லாருமே சிச்சுவ திட்டி அவளுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாம விரட்டி அனுப்பிட்டாங்க. சிச்சு காக்கா என்ன பண்றதுன்னு தெரியாம வந்துகிட்டு இருக்கும்போது தூரத்துல ஒரு வீட்டுல வெளிச்சம் தெரிஞ்சது. அது துணியோட வீடு. சிச்சு மனசுக்குள்ள, இது துணியோட வீடு. அன்னைக்கு நான் துணி உங்க அம்மாவுக்கே துரோகம் பண்ணிருக்கேன். இன்னைக்கு அவங்க வீட்டு பக்கம் போனா என்ன அடிச்சு சாகடிச்சிருவாங்க. சிச்சு ஒரு தயக்கத்தோட துணியோட வீட்டு வாசல்ல போய் நின்னா. உள்ள மகிகளுக்கு துணிக்குருவி புஜ்ஜி எல்லாருமே குளிர் காஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சிச்சு ஒரு தயக்கத்தோடவே, அம்மா, மகி அம்மா, துணி மகி 2 பேருமே திரும்பி பார்க்கும்போது வாசல்ல குளிர்ல நடுங்கிக்கிட்டு சிச்சு காக்கா நின்னுக்கிட்டு இருந்தா. என்ன சிச்சு, மறுபடியும் ஏன் வந்திருக்க? ஏதாவது பிளான் பண்ணிருக்கியா? சிச்சு உடனே துணியோட கால்ல விழுந்து பயங்கரமா அழுதுகிட்டே, இல்லம்மா இல்ல, என் குழந்தை பசியில குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருக்கான். தயவு செஞ்சு, நான் செஞ்சது தப்பு தான். எனக்கு எந்த தண்டனை வேணாலும் கொடுங்க. இருந்தாலும் என் பையனை காப்பாத்துங்க. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு தாயா அவன் கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல. தயவு செஞ்சு என் குழந்தைய காப்பாத்துங்கம்மா. சிச்சு அழுறத பார்த்து மகியோட மனசுக்கு ரொம்பவே வலிச்சுது. இப்ப சிச்சு மேல மகிக்கு கோவம் இருக்கல. பாத்தியா, சிச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு. அன்னைக்கு அவ தப்பு பண்ணிருக்கா. இருந்தாலும் அவ தப்ப உணர்ந்து வந்திருக்கா. அவளுக்கு உதவி செய்யலாம். சின்ன பாவமா, அவன் ரொம்ப பசியில இருக்கானா? துணியும் வேற வழி இல்லாம, சிச்சு, நீ கவலைப்படாத. நீ அன்னைக்கு தப்பு பண்ணிருக்க. இருந்தாலும் ஒரு அம்மா இடத்துல யோசிச்சு பார்க்கும்போது உன்னோட கஷ்டம் எனக்கு கண்டிப்பா புரியுது. இருந்தாலும் உன் குழந்தைக்காக தான் யோசிக்கிறோம். துணி, உள்ள போய் சிச்சுவுக்கு அதோட குழந்தைக்கு சுட சுட சாப்பாடு கம்பளி கொண்டு வா. புஜ்ஜி போய் பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்தா. துணி அத சிச்சு கிட்ட கொடுத்தா. சிச்சு, இது எடுத்துட்டு போ. இனிமே இந்த மாதிரி ஆசைப்படாத. கஷ்டப்பட்டு வேலை செய். சிச்சு அழுதுகிட்டே, ரொம்ப நன்றிங்கம்மா. நான் செஞ்சது தப்புதான். இனிமே என்னைக்கும் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. சிச்சு அந்த பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வேக வேகமா அவளுடைய வீட்டுக்கு வந்தா. வீட்டுல சின்ன காக்கா பாவம் குளிர் தாங்க முடியாம ஒரு ஓரமா படுத்துக்கிட்டு இருந்தான். ஒரு போர்வை எடுத்து அவன் மேல போத்தி அவனுக்கு சாப்பிடறதுக்கு சாப்பாடும் கொடுத்தா சிச்சு. சின்ன காக்கா அந்த சாப்பாடு சாப்பிட்டு பரவாயில்ல அப்படின்னு இருந்தான். அம்மா, இந்த பெட்ஷீட்டு, இந்த சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்கு. இந்த ஊர்ல யாருமா நம்மளுக்கு உதவி செஞ்சாங்க? சிச்சு காக்கா தலை குனிஞ்சு, மகி அம்மாவும் துணி ஆண்டி இருந்தாண்டா. அதை கேட்டு சின்ன காக்கா ஆச்சரியமா, என்னது, மகி அம்மாவும் துணி ஆண்டியுமா? ஆமாண்டா. பாத்தியம்மா, நம்ம யாருக்கு கெட்டது செஞ்சு அவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு யோசிச்சுமோ அவங்க தான் இன்னைக்கு நம்மளுக்கு உதவி செஞ்சிருக்காங்க.
அவங்க மனசு எவ்வளவு நல்ல மனசுமா. சிச்சு அழுதுகிட்டே, உண்மைதாண்டா சின்னு, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அம்மா அம்மா, நம்ம ரொம்ப பாவம் பண்ணிருக்கோம், அதனாலதான் இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம். நான் உங்ககிட்ட எவ்வளவு தடவை சொல்லியிருப்பேன், மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணாதீங்க, நம்மளுக்கு கெட்டது வரும், பாவம் வரும்னு. இன்னைக்கு பாத்தீங்களா நம்ம எப்படி கஷ்டப்படுறோன்னு. புள்ள சொன்னதை சிச்சுவால தாங்கிக்கவே முடியல. சின்ன பையனுக்கு இருக்கிற அறிவு கூட எனக்கு இல்லையே அப்படின்னு அவ ரொம்ப வருத்தப்பட்டா. உண்மைதாண்டா சின்னு, நானு ராட்சசி. நம்ம கஷ்டகாலம் எனக்கு புத்திய கத்து கொடுத்துருக்கு. நல்லபடியா வாழ்ந்தாதான் நல்லா இருக்க முடியும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே தப்பு பண்ண மாட்டேன், நல்லபடியா வாழ்ந்து காட்டுறேன். இதாம்மா எனக்கும் தேவை. பசியில வேணா இருக்கலாம், நேர்மையா வாழ்ந்து காட்டணுமா. அம்மா புள்ள 2 பேருமே போர்வையை போத்திக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. வெளியில குளிரா இருந்தாலும் இப்ப அவங்க வீட்டுக்குள்ள கொஞ்சம் கதகதப்பு இருந்துச்சு. அடுத்த நாள்ல இருந்து சிச்சு காக்கா அதோட மனச மாத்திக்கிச்சு. யாரையும் ஏமாத்தாம கஷ்டப்பட்டு சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்தா. மஹி டொனி அவகிட்ட வந்திருக்கிற மாற்றத்தை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, யாரையும் ஏமாத்தி ரொம்ப நாளைக்கு சந்தோஷமா வாழ முடியாது. நம்ம நேர்மையா உழைக்கிற வரைக்கும் தான் நாம சந்தோஷமாவே வாழ முடியும்.